பிரதீப்க்கு என்னதான் ஆச்சு? இப்போல்லாம் அடிக்கடி சோஷியல் மீடியால ஏதாவது போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போஸ்ட் போடுறது கூட பரவாயில்லைங்க, ஆனா புரியுற மாதிரி போட மாட்டாரு. எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸே பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்காங்க. ரீசெண்டா கூட பூர்ணிமா பத்தி பிரதீப் ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணிருக்காரு. அதுல பூர்ணிமாவோட அம்மாவுக்கு வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக வாயை மூடிட்டு அமைதியா இருக்கேன். கூலிக்கு மாரடிக்கிற கும்பல்லாம் இஷ்டத்துக்கு பேசி வாயை கிளறாதீங்க. ஐ டோன்ட் பிளே கேரக்டர் அசாசினேஷன் கேம். அது எனக்கான ஜோனோ வைபோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி போஸ்ட் பண்றதெல்லாம் ஓகே தான், ஆனா எதுக்காக இந்த போஸ்டை ஷேர் பண்ணிருக்காரு? நேத்து தான் பூர்ணிமா 16 lakhs எடுத்துட்டு பிக் பாஸ்ல இருந்து வாக் அவுட் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல பூர்ணிமா அம்மாவை பத்தியும் பூர்ணிமாவோட சப்போர்ட்டர்ஸ் பத்தியும் மென்ஷன் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்காரு. ஒருவேளை பூர்ணிமாவோட சப்போர்ட்டர்ஸ் யாரும் பிரதீப்பை புலி பண்ற மாதிரி பேசினாங்களா? கூலிக்கு மாரடிக்கிற கும்பல்னு யாரை மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. பிரதீப் ரெட் கார்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா யார் பிக் பாஸ்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியில வந்தாலும் அவங்கள மன்னிக்கிறதே என்னோட வேலையா இருக்குப்பா அப்படின்னு சர்காஸ்டிக்கா போஸ்ட் பண்ணியிருந்தாரு. வெளியில வந்து பார்த்த அப்புறம் தான் பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி வெளியில வந்த மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் அவர்கிட்ட சாரியும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதையுமே பிரதீப் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு, இனிமே நான் கேம்ல கிடையாது, என்னை வச்சு யாரும் கேம் பிளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி போஸ்ட் ஷேர் பண்ணிட்டே இருக்காரு? போஸ்ட் பண்றது கூட தப்பு இல்ல, எதுக்காக இப்படி போஸ்ட் பண்றாரு, என்ன இஷ்யூ அப்படின்னு தெளிவா சொல்லாம பண்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு பிரதீப்போட இந்த போஸ்டுக்கு கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லயே பிரதீப்க்கு ரொம்பவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து பயங்கரமான ஃபேன் பேஸ்லாம் கிரியேட் ஆகி இந்த சீசனோட டைட்டில் வின்னர் கண்டிப்பா பிரதீப் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்லயே எல்லாரும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு 1 monthலயே பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்க. அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா கேமே டோட்டலா சேஞ்ச் ஆச்சுன்னே சொல்லலாம். அண்ட் இப்போ 95 days கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த சீசன்ல 7 பேர் இப்ப உள்ள இருக்காங்க. நேத்து பூர்ணிமா 16 lakhs எடுத்துட்டு வெளியில வந்திருக்காங்க. சோ இப்ப இருக்க 7 பேர்ல இந்த வீக் யார் எவிக்ட் ஆக போறாங்க, டாப் 4 கண்டஸ்டன்டா யாரு ஃபைனல் டேல இருக்க போறாங்க, அந்த டாப் 2 கண்டஸ்டன்ட் யார் ஸ்டேஜ் ஏற போறாங்க அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. யாராலுமே டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணவே முடியல. ஒரு சிலர் அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு அவங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் ஹிஸ்டரியில இது வரைக்கும் வைல்ட் கார்ட்ல என்ட்ரி கொடுத்த யாருமே டைட்டில் வின் பண்ணது கிடையாது. அதனால அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுக்கறது கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு யாரு டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் லிங்க் கூட ஷேர் பண்ணுங்க.